ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு காய் சீவரத்தில் துருவி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு துருவி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருந்தேங்க. அது தோல் எடுத்துகிட்ட பேர்த்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்தது. இப்போ நம்ம இதை வந்து துருவி எடுத்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நிறைய பாயாச ரெசிபி பார்த்துருப்போங்க. ஆனால் வந்து சக்கரவள்ளி கிழங்குல பாயாச ரெசிபி நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. கிழங்குன்றதுனால வானலில் ஒட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கிறது நம்ம நிறுத்திடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க. பால் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பால்லே வேக வைக்க போகிறோம். அதனால் பால் திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இப்போ தண்ணி சேர்த்துக்குங்க. பால் வந்து நல்லா சூடு ஏறிடுதுங்க. இப்போ நல்லா அது நுரைச்சி வரப்போகுது. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் வதக்கிட்டு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது மட்டும் நல்லா பொறுமையாக வேகட்டுங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்தனால நம்மளுக்கு கெட்டி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இல்லை பால்லே வந்ததுன்னா அப்படியே ரொம்ப சமமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு எல்லோ கலரில் இருக்குன்றதுனால கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி எடுத்துருக்கேன், கொஞ்சம் திராட்சை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. நான் இப்போ இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா மில்க் மெய்டு தாங்க சேர்க்குறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ அல்லது சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் மெய்டு சேர்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கே கொஞ்சம் இனிப்பாக தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க, லைட்டாக கொதிச்சா போதும். நல்லா அந்த கலர் பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு நேரத்தில் லைட்டு எல்லோ கலர் வந்துடுது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான எம்மியான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.